முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்களே, நாங்கள் மாற்றத்துக்கு வாக்களிச்சிருக்கோம். அந்த ஆட்சி சரியில்லைன்னா நாங்கள் பார்ப்போம். நீங்கள் உடனே எதிர்கட்சினா அரசியல் தான் பண்ணோம், அவியல் பண்ணுமான்னு கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே நிர்வாகத்திறன் இல்லைன்றதால தான் உங்களை வந்து நாங்கள் வேண்டாங்க ஐயா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் புதிய எனர்ஜியோடு நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கோம். தமிழக மக்களாகிய நாங்கள் யார், 1,75,00,000 அறிவு குருட்டு கூட்டம் நாங்கள் தான். ஓகேங்களா, நாங்கள் தான் சொல்லியிருக்கோம். ஓகே, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க ஐயா, இல்லை அரசியல் பண்ணுங்க. இவ்வளோலாம் வந்து குதிரை பேரெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு அடுத்தவங்க மேலாம் பழி போடாதீங்க. இன்னொன்று, தொடர்ந்து தாவேக அரசாங்கத்து மேலே இருக்க லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையை ரொம்ப பூதாகரமாக எல்லா செய்தி சேனலும் பேசிக்கிட்டு இருக்கு. லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்ல வரல, இருக்குது. ஆனால் அது 15 நாளில் சரி பண்ணக்கூடிய பிரச்சனையா? நீங்கள் டெய்லி செய்தி சேனலில் போடுற ஒவ்வொரு பிரச்சனையும் 15 நாளில் சரி பண்ணக்கூடிய பிரச்சனையா? நீங்கள் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையெல்லாம் உங்கள் செய்தி சேனல் பூதாகரமாக சொல்லுச்சு. இவங்க என்னென்ன முன்னெடுத்திருக்காங்கன்னு நான் சொல்லட்டுமா? நான் கிரவுண்ட் லெவல்லேருந்து சொல்கிறேன், எனக்கு இந்த புள்ளி விவரம்லாம் தெரியாது. கிரவுண்ட் லெவல்லேருந்து சொல்கிறேன். உங்கள் ஆட்சி காலத்தில் காவல்துறையோட ரோந்துக்களை நான் ரொம்ப அளவாக தான் பார்த்துருக்கேன். ரொம்ப அளவாக பார்த்துருக்கேன், ரொம்ப கம்மியாக பார்த்துருக்கேன். நிறைய போலீஸ் பூத்தில் காவல்துறையினரே இல்லாமல் இடத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன். வருத்தப்பட்டிருக்கேன், இங்கெல்லாம் போலீஸ் பூத்தில் இருந்திருக்கணுமே காவலர்கள்னு வருத்தப்பட்டிருக்கேன். இன்றைக்கி என்ன தெரியுங்களா, நீங்கள் வேணால் நைட் 2 மணிக்கோ 1 மணிக்கோ கிரவுண்டில் போய் இறங்கி பாருங்க ஐயா, காவல்துறையோட ரோந்து பணிகள் அவ்வளோ அருமையாக இருக்குது. நான் சொல்கிறது எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாங்கன்னு இல்லை, அதுக்கான முன்னெடுப்பில் இறங்கிட்டாங்க. காவல்துறை ஒவ்வொரு இடத்துலையும் நல்ல செக்கிங்கில் இருக்காங்க, நல்ல ரோந்து பணி இருக்குது. நைட்டில் யார் போனாலும், நான் இந்த மாவட்ட செயலாளரோட அந்த மாவட்ட செயலாளரோட இதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னா நீங்களே வீடியோ எடுத்து போட்டுருவீங்க. உங்களோட திமுக ஐடிவிங்க வீடியோ எடுத்து போட்டுரும். அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை. உங்கள் ஆட்சி காலத்தில் அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. ஒவ்வொரு போலீஸும் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த ஆட்சி, இந்த மாவட்ட செயலாளரோட மருமகன், இந்த மாவட்ட செயலாளரோட இவனுக்கு தெரிஞ்சவன், அவனுக்கு தெரிஞ்சவன், இந்த மாதிரி சொல்லியே காவல்துறையை அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாங்க. இந்த ஆட்சி காலத்தில் அப்படி எதுவுமே நடக்கலை. யாராக இருந்தாலும் செக் பண்ணி அவனோட ஆதார் கார்டு முதற்கொண்டு அந்த நேரத்தில் செக் பண்ணி தான் அவனை அனுப்புகிறாங்க. ஸோ இது மூலமாக இப்போ நடக்கிற லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையுன்றது சாமானிய மக்களாகிய எங்களோட நம்பிக்கை.